இருந்து எல்லாரும் வருவாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சேக்கா. அதாண்டி எனக்கும் தெரியல, ஒவ்வொரு தடவையும் அவங்க லேட்டா தான் வராங்க, எனக்கு எரிச்சலா வருது. அக்கா அங்க பாருங்களேன், எல்லாரும் வந்துட்டாங்கக்கா. நீ இங்க பாத்தியா, பொண்ணு மூஞ்சில முக்காடு போட்டு கூட்டிட்டு வராங்க. அட ஆமா, வாங்க வாங்க சம்மந்தி. ஏன் சம்மந்தி கண்மணிக்கு இப்படி முக்காடு போட்டிருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை சம்மந்தி, கண்மணிக்கு இன்னைக்கு கொஞ்சம் தீட்டு இருக்கு, வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜோசியர். ஆனால் அங்கே வெளியே போகணும், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதனாலதான் சம்மந்தி முக்காடு போட்டு கூட்டிட்டு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை சம்மந்தி. ஓ அப்படியா, சரிங்க சம்மந்தி. எங்க சம்மந்தி உங்க பையனையும் மருமகளையும் காணோம்? அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க சம்மந்தி, இந்த சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்துருவாங்க சம்மந்தி. சரி சரி சம்மந்தி, நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட். இவங்க இப்படி எல்லாம் பண்றது பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கு, என்னன்னு தெரியல. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும். கண்மணி போய் சோஃபால உட்காந்துக்கோமா. சரிங்கம்மா. நம்மளை யாரும் கண்டுபிடிக்காம இருந்தா சரி, கடவுளே நீ தான் என்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இந்த சம்மந்தி எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுத்துப்போம். அந்த வந்தே சம்மந்தி. ஹாய் பாப்பா, நல்லா இருக்கியா? நான் யாரும் தெரியுதா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பாப்பா. அது சரி, உங்க கண்மணி அத்தை எதுக்கு இப்படி பொத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க முக்காடெல்லாம் போட்டு? இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லவே மாட்டேன், அந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அட சும்மா சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி நான் சொல்றேன், நீங்க யார்கிட்டயும் சொல்லி வச்சிடாதீங்க. எங்க கண்மணி அத்தைய கடத்திட்டாங்க, அது தெரிஞ்சா அவங்க மாமியார் கோவப்படுவாங்கன்னு தான் எங்க அம்மாவை கண்மணி மாதிரி வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்கோம். என்ன பாப்பா சொல்ற, நீ சொல்றதா உண்மையா? அட ஆமா ஆண்டி, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி சரி பாப்பா. அப்ப முக்காடுக்குள்ள உட்காந்துருக்கிறது பொம்மியா? முதல்ல எங்க அக்காட்ட சொல்லணும். அக்கா, அந்த முக்காடுக்குள்ள இருக்கிறது கண்மணி கிடையாது, பொம்மிக்கா. என்னடி சொல்ற, பொய் சொல்லாதடி. அக்கா நம்புங்கக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். அந்த முக்காடி முதல்ல அவுப்போம். கண்மணி கொஞ்சம் இருமா, முக்காடுல ஒரு தூசி விழுந்திருக்கு. ஐயோ, இவங்க முக்காடை கழட்டி விட்டாங்களே. ஐயோ, உங்க பாரடி முக்காடு கவுந்துருச்சு, ஏதாச்சும் போய் பண்ணு போ. இந்த போறேன் அத்தை, போறேன். உனக்குலாம் தேவைதாண்டி, உள்ளுக்குள்ள இருக்கிறது பொம்மி தான். அக்கா இங்க பாருங்க, இது பொம்மிக்கா, கண்மணி கிடையாது. முக்காடு போட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏமாத்தி விட்டாங்க எல்லாரும். போச்சு போ, முக்காடு அவுத்து விட்டா இனி பஞ்சாயத்து ஆரம்பம் தான். எவ்வளவு தைரியம் இருக்கும் பொம்மி, கண்மணி மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துருப்ப. கண்மணி எங்க போனா? ஆமா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க.